அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படின்னா அவங்க வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போறேன், சரியாக மாட்டேங்குது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்களே தாண்டி இதுதான் செய்வினை, இந்த பிரச்சனைன்னு இருந்தா செய்வினையா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நாலேஜே இல்லை. நீங்க சொன்னீங்கன்னா இதுதான் பிரச்சனைனா பாக்குற மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூனியம் பாதிப்பு எப்படி இந்த சூனியம் பாதிப்பு வருது, இதனால என்னென்ன வந்து நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவா சொல்ல போனோம்னா, முதல்ல வந்து பெண்களுக்கு இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி தூக்கம் போயிடும். தூக்கம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கம் சுத்தமா இருக்காது. தூங்குனா கெட்ட கெட்ட கனவா இருக்கும். வெறும் இந்த பாம்பு, தேலு, இந்த ரத்தம் சம்பந்தப்பட்டது, இந்த மாரி இந்த மாடு, இந்த மாரி ஐட்டம் எல்லாம் தெரியும் அவங்க கண்ணுக்கு. கெட்ட கெட்ட கனவா வரும். நிறைய பேர் நைட்ல தனியா இருப்பாங்கல்ல, இப்போ குடும்பத்தோட இருக்கப்ப அவங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. ஆனால் இப்போ ஃபேமிலி யாரும் இல்லை, தனியாக இருக்காங்க, வீட்டில் தனியாக இருக்கப்ப நல்லா தூங்குற ஒருத்தவங்களுக்கு திடீர்னு கை கால்லாம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், தூக்கம் வராது. தூக்கம் வராது, அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். இது எதனால நடக்குது? இன்னொரு பக்கம் வந்து காதலை வந்து இஷ்டத்துக்கு பேசின்னு கிடக்கும். ஓகே, அதோடைய பேச்சு, அதாவது அந்த லாங்குவேஜ் வந்து யாராலும் பேச முடியாது. ஆனா நல்லா பேசுது, அது தெளிவா பேசும். காதல குத்து 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 குத்துன்னு பேசி நிற்கும் காதல. அதே மாதிரி எங்கன்னா ஒரு வாரமா அவங்க புருஷன் குரலையோ அவங்க பிள்ளைங்க குரலையோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சாமானிய மக்கள் வந்து இங்கே வந்து நிறைய பேர் பயன்பெற்றுட்டு இருக்காங்க. செய்வினை பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, இல்லை கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைக்கு இங்கே வந்தாலும் கடவுளோட அருள் மூலமாக தீர்வு கொடுக்குற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மூலக்கடையில் இருக்க நம்ம தீன் பாபாவை சந்திக்க தான். வணக்கம் பாபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அல்லாஹ்வுடைய புண்ணியத்துல. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாபா. ஸோ திருப்பி வந்து ஒரு நல்ல பிளேஸ்க்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து எல்லாமே கலந்து தான் பேச போறோம். ஏன்னா எல்லா தரப்புப்பட்ட மக்களுமே வந்து கேட்குறாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை பத்தி நீங்க ஏன் அங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால நான் மொத்தமா கலந்து பேசுறேன். இப்போ முக்கியமா நிறைய பேர் பாதிக்கப்படுறது எதுன்னு பார்த்தோம்னா செய்வினையால தான். செய்வினை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படின்னா அவங்க வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போறேன், சரியாக மாட்டேங்குது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்களே தாண்டி இதுதான் செய்வினை, இந்த பிரச்சனைன்னு இருந்தா செய்வினையா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நாலேஜே இல்லை. நீங்க சொன்னீங்கன்னா இதுதான் பிரச்சனைனா பாக்குற மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. அதாவது இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ஐயா நான் வந்து உடம்பு சரியில்லாமல் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன், நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு லட்சக்கணக்கில் நானும் செலவு பண்ணிட்டேன், எல்லாம் ஸ்கேனிங்கு எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு இந்த தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே நல்லா இருக்கு, ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறாங்க, நல்லா இருக்கு, ஆனால் அந்த பெயின் போகலை, அந்த வயிறு வலி போகலை, வயிறு உபசம் குறையல, கால் கையெல்லாம் வீங்கிருது அப்படின்னு வராங்க. அப்போ தான் போது ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, இந்த சாமி கிட்ட போயிட்டு நம்ம அதை பேர் போட்டு ஜாதகம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு லோக்கல்ல போயிட்டு பார்த்துட்ட பிறகுதான் தெரியுது அவங்கள சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எடுக்கக்கூடிய தீர்வு யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியால ப்ரோக்ராம் போட்டு வைக்கிறதுனால தான் வர்றாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, உங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஒன்று தெரிய மாட்டேங்குது, ரெண்டாவது வந்து சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, அது ஒரு பக்கம். ஆமாம், மெயினை வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு பொண்ணாட்டி சொல்கிறாங்கண்ணா, ஏங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குங்க, நம்ம போய் பார்க்கலாண்ணா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த காலத்தில் யார் அதெல்லாம் நம்புறது அப்படின்றாங்க. ஆனால் பாதிப்பு இருக்கு இல்லையா, எதுக்கு அவங்க சொல்கிறாங்களே ஒரு ரெண்டு போய் பார்த்துருவோம், அதை மாதிரி அவங்க நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னா முதல்ல வந்து சூனியம் பாதிப்பு எப்படி இந்த சூனியம் பாதிப்பு வருது, இதனால என்னென்ன வந்து நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல போனோம்னா, முதல்ல வந்து பெண்களுக்கு இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி தூக்கம் போயிடும். தூக்கம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கம் சுத்தமா இருக்காது. தூங்குனா கெட்ட கெட்ட கனவா இருக்கும். வெறும் இந்த பாம்பு, தேலு, இந்த ரத்தம் சம்பந்தப்பட்டது, இந்த மாரி இந்த மாடு, இந்த மாரி ஐட்டம் எல்லாம் தெரியும் அவங்க கண்ணுக்கு. கெட்ட கெட்ட கனவா வரும். அப்படி அது ஒரு பக்கம் தூக்கம் போயிடும். ரெண்டாவது வந்து சாப்பிட முடியாது. அதாவது உங்களுக்கு சூனியத்தினால பாதிக்கப்பட்டு வயிற்றுல வந்து சூனியம் உக்காந்துச்சுன்னா அடி வயிறு உபசமா இருக்கும், அடி வயிற்றுல உருள்ற மாதிரி இருக்கும், முதுகு தண்டெல்லாம் வந்து ஏதோ வண்டு ஊடுற மாதிரி ஏறி இறங்கின்னு அது டிராவல் பண்ணிட்டே இருக்கும். கை காலெல்லாம் உடம்பெல்லாம் வந்து ஊசி குத்துற மாதிரி இருக்கும், பாத எரிச்சல், பாத வலி, தலை முடி கொட்டும், கண் பார்வை கம்மியா தெரியும்,
இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். இதெல்லாம் வந்து செய்வநிலை பாதிப்புல தான் வருது. ஓகே. கணவன் மனைவி சண்டை, ஓயாம சண்டை, ஒண்ணுமே இருக்காத விஷயம், வீட்டுக்குள்ள நுள்ள நோய்ஞ்சாலே போதும் சண்டை தான் வீட்டுல. நான் பார்த்துருக்கேன். ஆமா, நிறைய சிடு என்ன வீட்டுக்கு வந்தாலே இது மாரி ஆகுது. அதை வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க எதனால வருதுன்ற. போன உடனே பொண்டாட்டி பிள்ளைங்களும் சண்டை. நல்லா இருக்கிற குடும்பம் நல்ல வருஷங்களில் வாழ்ந்துவாங்க, இதனாலே பிரிஞ்சிடுவாங்க. அது எதுக்காக வச்சிருக்காங்க, வீட்டுக்கு வச்சிருக்காங்களா, என்ன பண்ணி அதை பார்த்து தெளிவாக பண்ணியிருக்கலாம். அதை நம்ம ஆளுக்கு பண்ணுறதே கிடையாது. ஒரு சிலருக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல் சூனியம் பாதிப்பு அதிகமாகிடுச்சுன்னா கால் வீக்கம், உடம்புல அரிப்பு, படப்படையாக வரும். அந்த அரிப்புக்காக அவங்க எங்கெங்கேயோ போய் லட்சங்களும் செலவு பண்ணிடுறாங்க. என்கிட்டயும் அவங்க சொல்கிறாங்க. போன வாரம் கூட வந்தாங்க, புருஷன் பொண்டாட்டி அவங்க புள்ள 3 பேருக்கும் அந்த அரிப்பு இருக்குது, உடம்பு ஒரு அரிப்பு. நான் எடுத்த உடனே ஃபோட்டோ அனுப்ப சொல்வேன். ஏன்னா அதை வந்து செய்வனால அரிப்பு வருது, அது எங்களுக்கு தெரியும். பார்த்த உடனே நார்மலாக வர அரிப்புன்றது அதுவும் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை நான் பார்த்த உடனே சொல்லுவேன், அந்த ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க, நான் பார்க்குறேன் எப்படி இருக்கும் அந்த அரிப்பு அப்படின்னா. அந்த அரிப்பு அவங்க ஃபோட்டோ பிடிச்சதுன்னு அது கரெக்டாக நம்ம காமிச்சிருது செய்வனால பாதிப்பு தான். அவங்களே சொல்கிறாங்க, இந்த அரிப்புக்காக நாங்கள் இல்லாத மருந்தே சாப்பிடல, நாட்டு மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன், சித்தாலயம் சாப்பிட்டுட்டேன், இங்கிலீஷ் மருந்தும் பண்ணிட்டேன், அந்த குறையிற பாடல மருந்து சாப்பிட்றோம், அந்த நேரத்துக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி சொன்னவங்களுக்கு நான் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த கழிப்பு எடுத்து அவங்களுக்கு சரி பண்ணி நான் அனுப்புகிறேன். இப்போ அவங்க போயிட்டு 1 மாதம் ஆகுது, நான் கேட்டால் இப்போ கையே வைக்கிறது இல்லைங்க, அரிப்பு சூப்பராகுதுன்றாங்க. அது எப்படி? அது செய்வன பாதிப்பு இருந்தால் தானே அது காட்டுது. அதை வந்து நம்ப மாட்டேன்றாங்க மக்களுங்க. மெடிசன்னா டாக்டர் பின்னாடி போகணும், டாக்டர் இல்லாமல் எதுவுமே கிடையாது, டாக்டர்கிட்ட போகணும். அவங்க போயிட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டிடுது அதில் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி ஏன் இதை வருது, ஒரு நம்ம எதுலையுமே பார்த்துருவோமே, பார்த்துட்டாங்கன்னா கொஞ்சத்துலேயே அது எடுத்துடலாம். அது ஓகே. இப்போ வந்து நிறைய பேருக்கு வெளிப்படையாவே அரிப்பெல்லாம் இருக்கும், நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மேக்ஸிமம் செய்வீங்க. அதாவது நீங்கள் மெடிசனில் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா நார்மலாக இருந்தால் நல்லா ஆயிடுவீங்க. அவங்க டாக்டர் கொடுக்குற மெடிசன் சும்மா கிடையாது. அவங்க கொடுக்குற ஆயில்மெண்ட்டு, சோப்பு, கீப்பு எல்லாம் பார்த்து போய் அவ்வளோ ஹெவி ட்ரீட்மெண்ட் பண்ணியும் திருப்பி உங்களுக்கு வருதுன்னா அதை நம்ம பார்க்கணும் முதல்ல. ஓகே, சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து கழுத்தில் பட்டையாக வரும், ஒரு சிலருக்கு முகத்தில் வந்து அப்படியே சிறுத்திரா வரும். அது கண் பார்வை கொஞ்சம் போக 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 பார்வை குறையும். கர்ப்பப்பையில வந்து குழந்தை தங்காது, செய்வன பாதிப்பு அதிகமாக முத்திடுச்சுன்னா குழந்தை தங்கம். 3 மாசம் குழந்தை அபாசன் ஆகிடும், 3 மாசம் குழந்தை தங்கம் அபாசன் ஆகிடும். இதே கேட்டால் எனக்கு 4 குழந்தை மாதிரி ஆயிடுச்சு, குழந்தையே நிற்க மாட்டேங்குதுன்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா இருக்கு, குழந்தை தங்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டர் அதிகபட்சம் கர்ப்பப்பை வீக்காக இருக்கு. ஏன்னா அவங்களுடைய நாலேஜில் அது அவங்களுக்கு அவங்க வர்றது, அது நம்ம அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது. ஒரு எட்டு நம்மள மாதிரி ஒரு மாந்திரிகத்தில் ஒரு செக் பண்ணி பார்த்துட்டோம்னா அது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு சூனியம் வந்து அடி வயிற்றுல உட்காந்துச்சுன்னு ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையில் தங்காது. ஓகே, ஒரு பக்கம். 2வது வந்து இந்த ஆத்மா மாதிரி இல்லை ஏவல் மாதிரி எதனா ஏவி விட்டோ அல்லது குட்டி சைத்தான் எதனா ஏவி விட்டு நம்ம உடம்புல உட்காந்துச்சுன்னா எக்காரணத்துக்கும் கணவன் மனைவி சேரவும் கூடாது, அதில் வந்து அவங்க குடும்பத்தை சந்தோஷமாக இருக்கக்கூடாது, குழந்தைங்களும் வாரிசு கூடாது. ஜின்னு உடம்புல ஏறிச்சுன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவி சேரவே கிடையாது. அப்புறம் எங்கே உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும், எங்கே உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும். 2 பேருக்குமே ஜின்னு பூச்சின்னு வாட்டி எடுக்கும். வீட்டில் ஒரு வருமானம் வராது, எதை தொட்டாலும் நஷ்டம், நல்லா பழகுனா கூட விரோதியாக இருப்பான். சரிங்களா? வர வேண்டிய காசு வராது, அங்கங்கே அந்தந்த வேலை அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கும். இதெல்லாம் வந்து செய்வன பாதிப்பு தான். அதை நம்ம ஆரம்பத்திலே கொஞ்சம் வர சொல்லவே கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்கிறேன். நம்ம மக்களை கேட்க மாட்டேன்றாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு முத்திட்டு ரொம்ப முட்டிக்கிட்டு கடைசியில் வந்து அவங்களுக்கு யாருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நம்பாமல் அவங்க வீட்டுக்கு என்ன போகிறேன், நான் வரல, நீ ஒன்றா போய் பார் அப்படின்னு சொல்லி அனுப்புறவங்க இருக்காங்க. வந்து பார்த்துட்டு கிளியர் ஆகிட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கப்ப இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட இந்த மாதிரி வாய் இழுத்துட்டே இருந்தது, தலை ஆடிட்டே இருந்தது. நான் ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னு நினைச்சேன். அவங்க கிட்ட நான் பேசுறப்ப தெரிஞ்சது அவங்கள வந்து ஏவல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரியும் நடக்குமா? 100% நடக்கும். கழுத்து நிக்காது, கண்ணு ஒரு இடத்துல நிக்காது, கண்ணு சொயிட்டின்னு வரும். அவங்களுக்கு வந்து எந்நேரமா இந்த முதுகு தண்டுல ஒரு பாரம் இருந்துக்கினே இருக்கும், வலி அவங்களுக்கு. ஓகே. அது வந்து நம்மளால சொன்னாலும் புரியாது, அது உணரணும். அவங்க வந்து கழுத்தை இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க, பண்ணிட்டே இருப்பாங்க, சும்மா கிடையாது. அவங்களுக்கு வந்து பைத்தியமா பிடிச்சிருக்கு அவங்க பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு இந்த இடத்துல வலி, அந்த வெயிட் மேலே உக்காந்து இருக்கும், அந்த ஆத்மா மேலே உட்காந்துருந்ததுன்னா அந்த வெயிட்டை அவங்க ஒரு ஆள் நார்மலாக நம்ம ஒரு குழந்தைய தோல் மேலே உட்கார வச்சுன்னு போனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் கழுத்து வலி, அதே சேம் ஃபீல் தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க, இதுக்கு இதெல்லாம் வலிக்குதுங்க ஐயா, இதெல்லாம் வலிக்குது, முடியலங்க ஐயா, எங்கள் வீட்டுக்காரத்தோட சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றாரு, நம்ப மாட்டேன்றாங்க, பாதி ராத்திரியில் எழுந்து நெஞ்சு பூட்டி அமுக்குது, மார்புல பூரா அமுக்குது எனக்கு,
வயிறெல்லாம் அப்படியே பிடிச்சி இப்படியே உள்ள உருளுது சுத்துது, அப்படியே வாய் வழியா போகுது, காது வழியா உள்ள போகுது, நல்லா தெரியுது எனக்குன்றாங்க ஓப்பனா. ஓகே. அவங்களே சொல்றாங்க நல்லா தெரியுது சார் எனக்கு, ஏதோ காத்து மாரி உள்ள போகுது, புஷ்ஷுன்னு வயிறு வீங்கிடுது, உள்ள அப்படியே சுத்துது சார். அப்புறம் திருப்பி அதுவா வெளியே வருது, காத்து மாரி போகுது. இது வந்து அது இஷ்டத்துக்கு போகுது, அது இஷ்டத்துக்கு வருது, என்னை வந்து பாடா படுத்துது. என்னை வந்து சூசைட் பண்ணிக்கலாமான்ற நிலைமையில நான் உட்காந்து அவசரப்பட்டுக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் வந்து கம்பல்சரி 100% சூன்யத்தை பாதிக்கும். ஓகே. இப்போ நிறைய பேர் நைட்ல தனியா இருப்பாங்கல்ல, இப்போ குடும்பத்தோட இருக்கப்ப அவங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. ஆனா இப்போ ஃபேமிலி யாரும் இல்லை, தனியா இருக்காங்க வீட்டில், தனியா இருக்கப்ப நல்லா தூங்குற ஒருத்தவங்களுக்கு திடீர்னு கை கால்லாம் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும், தூக்கம் வராது. தூக்கம் வராது, அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கும். இது எதனால நடக்குது? இது வந்து ஏவல் மாதிரி ஏவி விடுவாங்க. இது ஓகே. இது ஏவல் ஏவி விடுறது எப்படின்னாக்கா, அவங்க தனியா தூங்க சொல்ல அவங்க கையை காலை பூச்சி இழுக்கிறது, அவங்க கையை கால் மேல மேல ஏறி மிதிச்சா நம்ம கை கால் பாரமாயிடும். தூக்கத்துல எந்திரிச்சு நம்ம கையை நம்மளால தூக்க முடியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும் அவங்களுக்கு. இது வந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து காதல வந்து இஷ்டத்துக்கு பேசின்னு கிடக்கும். அது ஓகே. அதோடைய பேச்சு, அதாவது அந்த லாங்குவேஜ் வந்து யாராலும் பேச முடியாது. ஆனா நல்லா பேசுது, அது தெளிவா பேசும். காதல குச்சு 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 குச்சுன்னு பேசின்னு இருக்கோம் காதல. அதே மாதிரி எங்கன்னா ஒரு வாரமா அவங்க புருஷன் குரலையோ அவங்க பிள்ளைங்க குரலையோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது கண்ணுக்கு எதிர்க்க வந்து மிரட்டினே இருக்கும், கது மேல தட்டுறது, இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் தள்ளி விடுறது, வீட்டுல நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ் காட்டுறது. ஒரு சில வந்து சொல்றாங்க, இல்லைங்க எனக்கு வந்து மூஞ்சிக்கு நேரா வந்து இவ்வளவு பெரிய மூஞ்சி தெரியுதுங்க ஏன்றாங்க. ஓகே. அவங்க வந்து சொல்றாங்க அது. ஆமா, அந்த அம்மா அந்த பொண்ணு கூட வந்து சொன்னாங்க, நீங்க உட்காந்துட்டு நாக்கு நீட்டின்னு வெளியே போட்டுக்கிட்டு கண்ணி உள்ள பெருசாத்துன்னு மூஞ்சிக்கு நேரம் வந்து பயமுறுத்துது. கேட்டா நான் உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து முடிய பூச்சி இழுக்குது நைட்டில், அந்த மாரிலாம் வந்து நான் பயமுறுத்துதுங்க, என்னால் முடியல. ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, என்னங்க இதை பைத்தியம் போடுற மாதிரி புலம்புது, இதெல்லாம் பிரம்மைங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பிரம்மை தான், அதே பொண்ணாடிக்கு தான். இப்போ நான் செஞ்சு கொடுத்து 3-4 மாதம் ஆகுது. எங்கே போச்சு அந்த பிரம்மை? இப்போ அவன் புருஷனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், எப்படிப்பா இருக்காங்க ஒய்ஃபுனா? நல்லா இருக்காங்க சார். அப்போ எப்படி போயிட்டாங்க அந்த பிரம்மை? அந்த பாதிப்பு அதை நம்ம உணரணும். நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த வருஷத்துல இந்த காலத்துல யாருக்கும் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் இந்த துளவு விட்டுருது. இதனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு மட்டும் தானே பாதிப்பு, என் புருஷனுக்கு நல்லா இருக்குமேனா அப்படி கிடையாது. வீட்டுல ஒருத்தருக்கு சூன்யம் வச்சுட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கே அதை பாதிக்கும். அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும், கணவன் மனைவி 3 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, அதுல இந்த வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தா அவங்களுக்கு அதிகபட்சம் வயிற்றுல கர்ப்பப்பையில தான் பாதிப்பு வரும். ப்ளீடிங் நிக்காது. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கண்டினியூஸா பீரியட்ஸ் ஆயிட்டே இருக்கு, 10 days 15 days. எனக்கே சொல்றாங்க வந்து, எனக்கு மாதவிடாய் வந்து இந்த டேட்ல தான் சார் வரும், ஒரு மாசத்துல 3 தடவை வருது எனக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க, ப்ளீடிங் நிக்க மாட்டேங்குது. அதை நான் டாக்டர்கிட்ட போய் காட்டுறது பயமா இருக்குது, கர்ப்பப்பை எடுத்துருவாங்களோ, நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இருக்குமோ, முட்டை கருவுல அந்த இருக்குமோ, உள்ள கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க. என்ன வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இருந்தது. இப்போ என்னுடைய பேர் போட்டு நான் போய் செக் பண்ணி பாக்குறேன் அவங்களுக்கு. நான் கேட்கறேன், உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குதாமான்னு கேட்டா இருந்தது சார், இப்போ கிடையாது, ஏன்னா கர்ப்பப்பை ஏத்துட்டாங்க. அது வந்து அந்த எடுக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஏன் நீங்க விடுறீங்க? ஆரம்பத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா சிம்டம்ஸ், அது காட்டுது இல்லையா? எந்த ஒரு உடம்புல வந்து நமக்கு ஒரு சின்னதா கட்டி வந்தா கூட அந்த இடத்துல சின்னதா நமக்கு வலி இருக்கு. ஒரு எதனா ஒரு உடம்புல கட்டி வந்தா உடனே நமக்கு வலி இருக்கு. உடனே நம்ம என்ன பண்றோம், கண்ணாடியில போய் பாக்குறேன், என்னடா இது இந்த பக்கம் அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது பார்க்க வேண்டியதானே. அதை இவங்க வந்து கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை சரி இதை ஒன்றும் இல்லைன்ட்டு கட்சியில் கர்ப்பப்பை எடுத்துட்டு அப்படியே சுற்றி கீத்தி கட்சியில் என்கிட்ட வந்து இப்போ கிளியர் ஆகுறாங்க. போன வாரத்துல வந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்க தான் டிபார்ட்மெண்ட்ல, அவங்க ஒய்ஃப் தான். அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 6 வருஷம் அந்த பிரச்சனை இருக்கு. 6 வருஷமா? என்கிட்ட வந்து அவங்களால பேசக்கூட முடியல. வராங்க 2 வார்த்தை பேசுறாங்க, தலையில எப்படி வச்சு படுத்துக்கிறாங்க டேபிள்ல. வராங்க 2 வார்த்தை பேசுறாங்க, டேபிள் மேல கை வச்சு படுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களால பேச முடியல, கேட்ட தலை அப்படி வலிக்குது, என்னால தாங்க முடியல அப்படின்னு ஓதோன்னு அழுகுறாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன், நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் செய்யுது, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குமா, நான் தண்ணிக்கு இனி கொஞ்சம் மந்திரிச்சு கொடுத்தா ஓரளவு கொஞ்சம் சமாளிச்சுன்னு வராங்க. இப்போ அவங்க நல்லா சூப்பராக இருக்கிறாங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க தங்கச்சி அவங்க அம்மாவை வந்து பார்த்துருக்காங்க. ஓகே, அவங்களே இப்போ நல்லா இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ஆரம்பத்திலே கொஞ்சம் சிம்டம்ஸ் வரதால பார்த்துங்க. இப்போ 6 வருஷம் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. அந்த தலை வலின்றது எப்படி இருக்கும் தெரியுங்களா, அது அவங்க அப்படியே சொல்றாங்க, இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஐயா, நான் உங்களை வந்து கையை தூக்கம் போடுறேன், எங்க தெய்வம் மாதிரி அப்படின்றாங்க.
அதை வந்து இவர் அப்செட் பண்ணணும். முதல்ல ஒருத்தங்க சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க. இப்போ பின்னாடி வந்து முதுகுத்துல வந்து வண்டு ஊறுற மாதிரி இருக்கும். அப்படி மேல ஏறும், அது திருப்பி இறங்கும். அது ஏறி இறங்கினே இருக்கும். அவங்களுக்கு வந்து அது சொல்ல உணர்வு வராது. என்ன நம்ம ஏறுது பாருங்க, என்ன ஏறுது பாருங்க, ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியில இருந்து பார்த்தா தெரியாது. அது நம்ம பிளட்ல இருந்து தான் ஒரு ரன்னிங்ல இருக்கும். இதுக்கு பேர் தான் பிளட்ல கலந்துருதுன்றது. அந்த செய்வினை வந்து ரத்தத்துல கலந்துரும். ஏவல் மாதிரி ஏவி விடுவாங்க, குட்டி சேத்தான் ஏவி விடுவாங்க, எச்சினி எல்லாம் ஏவி விட்டா காதுல பேசிட்டு தான் இருக்கும். நம்மள ஒரு வீடு அவனாச்சும் வீட்டுல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு வீடு 10 வீடு மாறினா கூட அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு இருந்துன்னு தான் இருக்கும். ஓகே பாபா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒருத்தருக்கு வீட்டில் ஏதாவது ஃபஸ்ட்டு ஒன்று ஆயிரும், சும்மா ஒரு கல் தடுக்கி கீழே விழுவாங்க. அடுத்து அதே வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது, இப்போ ரீசெண்டாக என் வீட்டில் நடந்ததே ஒரு இன்சிடென்ட்டு, எங்கள் பெரியம்மா கீழே விழுந்தாங்க. அடுத்த மறுநாள் வந்து எங்கள் அம்மா கீழே விழுந்தாங்க. எங்கள் அம்மா கீழே விழுந்த மறுநாள் என் தங்கச்சிக்கு வந்து ஃபேனில் அடிபட்டு கையில் ரத்தம் வந்துச்சு. அதுக்கடுத்த மறுநாள் நான் வந்து சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்தவ பிரேக் பிடிச்சி எனக்கு இந்த 2 ஷோல்டரும் வந்து பயங்கர லாக்கு, கையை தூக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு வீட்டில் அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும்ல, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதை முதல்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அதை நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாந்திரிகத்துக்கிட்ட போயிட்டு அதை என்ன டீட்டெயில் ஒன்று பார்க்கணும் முதல்ல. ஓகே. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏவி விட்டுருவாங்க, ஏவல் மாரி ஏவி விட்டுருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நீ நல்லா இருக்கிறான், ஒருத்தருக்கு தான் தெரியுமா நம்ம ஆளுங்களுக்கு நல்லா இருந்தாலும் பொறுக்க முடியாது. சரிங்களா, இவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான்னா அவனோட உழைப்பு இருக்கு, அதெல்லாம் யோசிக்க பார்க்க மாட்டாங்க. சரிங்களா, அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், எங்கே போய் நாய் மாதிரி அலைகிறான், அவன் கண்ணுக்கு நல்லா இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அதுக்கு பின்னாடி அவன் எவ்வளோ அவசரப்படுறான்னு மக்களுக்கு தெரியாது. இவன் ஒன்றுமே இல்லாத வந்தா இன்னைக்கு எப்படி எப்படியோ போயிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட உழைப்பு இருக்கு, அதை யோசிக்க மாட்டான். அந்த போறாமையில இவனுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏவி விட்டுருவாங்க. அந்த மாரி எல்லாம் என்ன ஆகுதுன்னா வண்டி எதுவுமே இருக்காது, நல்லா தான் இருக்கும், திடீர்னு யாரோ வச்சு இழுத்த மாதிரி இருக்கும், அவங்க வந்து சடனாக கீழே விழுந்துருவாங்க. இதாவது உங்களுக்கு வந்து இதுமாரி விபத்து கண்டினியூவாக நமக்கு நடந்துன்னே இருக்குது. ஆனால் இதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு வந்து நேரங்கள் சரியாக இருக்காது. நம்ம வந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது பெரியவங்க சொல்ல பார்த்தீங்களா, நேரம் சரியில்லடா, நல்ல டைமாக பார்த்துட்டு போடான்றாங்கல்ல, அதை நமக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு போனால் அன்னைக்கு கண்டிப்பாக பல்ப் வாங்கிடுவாங்க கீழே. ஏன்னா அதோடைய நேரங்கள் சமயத்துக்குலாம் நடக்காது. ஏன்னா நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது இந்த முக்குணத்தை ரோடு தாண்டி தான் வருவோம். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த முக்குணத்துல எல்லாம் வந்து இந்த தேங்காய், இந்த எலுமிச்சப்பழம், முட்டை உடைச்சிருப்பாங்க. ஏன் உடைக்கிறாங்க தெரியுங்களா, ஒரு முக்குணத்துலையும் சனியை உட்காந்துருக்காங்க. இந்த மூதேவி பிடிச்சி உட்காந்துருக்கும், இருக்கிற ஆத்மா இந்த கெட்ட சக்தியால அங்கதான் இறக்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் உட்காந்துருக்கும். யார் யார் என்னென்ன போறாங்க வராங்க பார்த்து அதோடைய வேலைகள் கரெக்டாக செய்யும். பின்னாடியே வந்துடும், போற இடத்துல கல் தடுக்கி விழுந்துருவாங்க, அடிப்படும். டைம் சரியில்லைன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று கண் திஷ்டி, நமக்கு ஏற்கனவே நம்ம கண் திஷ்டி, அவனுக்கு என்ன பாரு அப்படின்னாலும் முடிஞ்சு போச்சு ஜோலி, அதுல வழிபட்டு உள்ளதோட வாய்ப்பு இருக்கு. 2வது 3வது வந்து செய்வன பிரச்சனைகள். இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, எங்க போனாலும் இவன் விபத்துல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி செஞ்சாலும் அதுலயே பாதிப்பு இருக்கு. அதனால வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து கேர்லெஸ்ஸா எடுத்துக்கூடாது. எதனா ஒரு அடிபட்டுதா சரி ஒரு தடவை பார்க்கலாம், சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். என்கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா வீட்டில் வந்து கருவண்டு உள்ள வந்துருச்சுங்க ஐயான்னாங்க. எத்தனை தடவை வந்திருக்குது நான் கேட்பேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, கருவண்டு வந்தோடனே பைக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்குறாங்க. ஒரு கருவண்டு கண்டினியூவா உங்க வீட்டுக்கு உள்ளவே வருதுன்னா உங்களுக்கு செய்வன பிரச்சனை இருக்கு. புரியுதுங்களா, ஒரு கருவண்டு உங்களுக்கு கண்டினியூவா உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை சுத்தி சுத்தி வருதுன்னா உங்களுக்கு எவனோ ஒருத்தன் வச்சிருக்கிறான். இது வந்து சிம்டம்ஸ். புரியுதுங்களா. 2வது வந்து வருமானம் அடி வாங்கிடும், நல்ல பழகணும் கூட விரோதி ஆயிடுவான், வர வேண்டிய பணம் கூட வராது, வீட்டுல சண்டை, பணம் இருக்கும் சாப்பாடு இருக்கும் சாப்பிட முடியாது, வாமிட்டு வரும், வயிறு உபசமா இருக்கும், எது சாப்பிட்டாலும் கொம்பிட்டுன்னு வரும். அப்போ இந்த வண்டு வராத மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி வண்டு வந்துருக்குதுன்னா ஒரு தடவை வந்தா அது யதார்த்தமா வர்றது தான். ஏன்னா அதோடைய திசைகள் மாறி அது வரும், உள்ள போயிடும். அதே டைமுக்கு கண்டினியூவா ஒரே டைம்ல வந்ததுன்னா அது கம்பல்சரி சூனிய பிரச்சனையா இருக்கணும், ஒன்று இல்லைன்னா ஆத்மா பிரச்சனை இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல என்கிட்ட வந்து சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க கஸ்டமர்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அவங்க ஒரு வாடகை ரெண்ட் விட்டுருக்காங்க. அந்த ரெண்ட் வீட்டில் வீட்டில் வந்து கருவண்டு கரெக்டாக மதியானம் 12:30 மணி ஆச்சுன்னா ஷார்ப்பாக அதை வந்தாலே மணி 12:30. அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக நான் உட்காந்து பார்த்தேன். அது
ஆமா ஏன்னா எனக்கு சொன்னாங்க இந்த டைமுக்கு வரும் போய் நீங்க உட்காருங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அது. சரி பார்க்கலாமா, கரெக்டா ஷார்ப்பா அது உள்ள ஓடுது, மணி பார்த்தா 12:30. அழகா வந்து அழகா அந்த ஒரு வீட்டை ஒரு சுத்திட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு அந்த வீட்டை மொத்தமா ரவுண்ட் அடிச்சுட்டு பெட்ரூம் பாத்ரூம் கிச்சன் எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிடுது. ஒரு 10 நிமிஷம் அது உள்ள சுத்துது போயிடுது. இது இன்னைக்கு நடந்தது. சரி நாளைக்கு அதே மாதிரி என்ன பார்த்தா அதே 12:30 மணி அதே மாதிரி தான் வந்துடுது. அப்புறம் தான் பார்த்ததுக்கு பேர் வச்சு பார்த்தா அந்த வீட்டில் வந்து ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கினாரு. அவருக்கு வயசு கம்மி, அவருடைய ஆசைபாசம் எல்லாம் வந்து வாழ வேணும் அந்த வீட்டில் வந்து. ஆனால் அத்தனைக்கும் அந்த வீட்டில் வந்து பாடி வரல, இறந்தது இங்கே தான், ஆனால் பாடி இங்கே வரல. அந்த பாடி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் அவருடைய ஆத்மா அந்த வண்டு மூலியமா அது வீட்டு உள்ள அந்த கரெக்டாக 12:30 மணி சுற்றுது. அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் எங்ககிட்ட சொல்லி அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செஞ்சு அதை லாக் பண்ணதுனால இப்போ அது வர்றது கிடையாது. அந்த மாதிரி வண்டுகள் வந்தாலும் செய்வன பிரச்சனை, ஆத்மா பிரச்சனை எல்லாமே இருக்கு நமக்கு இதுல. ஓகே, ஸோ பாபா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாகவும் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா செய்வினையா தான் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கீங்க பாபா. ரொம்ப நன்றி பாபா. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.